$180,000 ஒரு ஏஐ எக்ஸ்பெரிமெண்ட். கேட்கவே சூப்பரா இருக்குல்ல. ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமா எடுத்ததா நினைச்ச இந்த முடிவு கடைசில எப்படி ஒரு பெரிய விபரீதத்துல முடிஞ்சது? வாங்க இந்த கதைய கொஞ்சம் விரிவா அலசி பார்ப்போம். எல்லாமே ஆரம்பிச்சது இந்த ஒரு ஸ்லாக் மெசேஜ்ல இருந்து தான். யார் அனுப்புனதுன்னா கம்பெனியோட சிஎஃப்ஓ. அந்த மெசேஜ்ல டீமோட சம்பளம் வருஷத்துக்கு $1.2 மில்லியன், இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னு பேசலாமான்னு இருந்துச்சு. சிம்பிளா சொன்னா செலவை குறைக்கணும், அவ்வளவுதான். இந்த ஒரு மெசேஜ் தான் நடக்க போற எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன கணக்கு பார்ப்போம். ஒரு பக்கம் மார்க்கஸ், நம்ம கம்பெனியோட மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கட்டின ஒரு சீனியர் இன்ஜினியர். அவரோட வருஷ சம்பளம் $180,000. இன்னொரு பக்கம் சாட் ஜிபிடி என்டர்பிரைஸ், மாசத்துக்கு வெறும் $60 தான். யோசிச்சு பாருங்க, எங்க $180,000, எங்க மாசம் $60. இந்த பெரிய செலவு வித்தியாசம் தான் மேனேஜ்மெண்ட்ட ஒரு அதிரடியான முடிவெடுக்க வச்சது. அப்படி என்ன இதுல தப்பா போயிட போதே இல்லையா? பார்க்கறதுக்கு இது ஒரு நோ பிரெய்னர் மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதை மேலையும் ஒரு கார்மேகம் மாதிரி சூழ்ந்து நிக்குது. ஏதோ பெருசா தப்பா நடக்க போகுதுங்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி. சரி, முதல் வாரம் இத ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லலாம். மார்க்கஸை எடுத்துட்டு ஏஐய கொண்டு வந்தது ஒரு செம்ம சக்சஸ் மாதிரி தெரிஞ்சது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். முதல் வாரத்தோட ரிசல்ட்ஸ் பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம். மார்க்கஸ் இருந்தப்போ ஒரு வாரத்துக்கு சராசரியா 23 புல் ரிக்வெஸ்ட் தான் மர்ஜ் ஆகும். ஆனா சாட் ஜிபிடி வந்த முதல் வாரத்திலே அந்த நம்பர் என்ன தெரியுமா? சரியா 47. ப்ரொடக்டிவிட்டி கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு. நம்பர்ஸ் போய் சொல்லாது தானே? உடனே சிஎஃப்ஓ கிட்ட இருந்து ஒரு கொண்டாட்டமான இமெயில் வந்துச்சு. பாத்தீங்களா, $180,000 மிச்சம், ப்ரொடக்டிவிட்டி 2 மடங்கு அதிகம். இதுதான் ஃபியூச்சர்னு ஒரே குஷி. மேனேஜ்மெண்ட் லெவல்ல எல்லாரும் ஹாப்பி. ஆனா நான் அந்த இமெயிலை என்ஜினியரிங் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணப்போ ஒருத்தர் கூட ரிப்ளை பண்ணல. ஒரு முழுமையான அமைதி. இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். ஆனா அந்த ஹனிமூன் ரொம்ப நாள் நீடிக்கல. 2வது வாரம் ஆரம்பிச்சதுமே பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிச்சது. அந்த ஆரம்ப கட்ட வெற்றி கதை பெரிய அடியோட உடைய ஆரம்பிச்சது. முதல் விபத்து இங்க தான் நடக்குது. ரெடிஸ் கிராஷ். நம்மளோட ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. டீம் உடனே சாட் ஜிபிடி கிட்ட என்ன பண்ணலான்னு கேக்குது. அது என்ன சொல்லுச்சுன்னா, கனெக்ஷன்ஸை 500 இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. கேட்கறதுக்கு அது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம ரெடிஸ் கிளஸ்டரால அதிகபட்சம் 250 கனெக்ஷன்ஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ரிசல்ட், மொத்த சிஸ்டமும் கிராஷ். இங்கேதான் அசல் பிரச்சனையே வெளியே வந்துச்சு. ஏஐக்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தின எந்த ஞாபகமும் கிடையாது. அதோட சூழல், அதோட லிமிடேஷன்ஸ் எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனா மார்க்கஸ், அவர்தான் அந்த செட்டப் பண்ணுனது. அவருக்கு அதோட ஒவ்வொரு எல்லையும் தெரியும். இதுதாங்க அனுபவத்துக்கும் வெறும் டேட்டாவுக்கும் உள்ள வித்தியாசம். பிரச்சனை இதோட நிக்கல. அடுத்தது டேட்டாபேஸ் அவுட்டேஜ். ஒரு ஜூனியர் டெவலப்பர் என்ன பண்ணாரு, ப்ரொடக்ஷனுக்காக சாட் ஜிபிடி கொடுத்த ஒரு query-யை யூஸ் பண்ணிட்டாரு. அது டெஸ்டிங்ல எல்லாம் சூப்பரா பாஸ் ஆகி கோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த query 47 மில்லியன், ஆமா 4,70,00,000 வரிசை இருக்கிற ஒரு டேபிள்ல ரன் ஆனப்போ மொத்த யூசர் டேஷ்போர்டும் டவுன் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே கதை தான். ஏஐக்கு ப்ரொடக்ஷன் ஸ்கேல் பத்தின எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. ஒரு கோட் டெக்னிக்கலா கரெக்டா இருக்கலாம், ஆனா அது பெரிய அளவுல ரன் ஆகும்போது என்ன பிரச்சனையை உருவாக்குங்கிற உள்ளுணர்வு அதுக்கு கிடையவே கிடையாது. இதே மார்க்கஸ் இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பாரு? டே, இதை டெஸ்டிங்ல வாக் ஆகும், ஆனா ப்ரொடக்ஷன்ல விட்டா மொத்தமா முடிஞ்சிடும்னு கரெக்டா சொல்லிருப்பாரு. சரி, இதுவரைக்கும் டெக்னிக்கல் பிரச்சனைகளை பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டோட உண்மையான விலைக்கு வருவோம். அதாவது மனிதர்கள் கொடுத்த விலை. சிஸ்டம்ஸ், பணம், இதுக்கெல்லாம் தாண்டி இது மனுஷங்களை எப்படி பாதிச்சது? 3வது வாரம் ரெசிக்னேஷன்ஸ். டீம் உடைய ஆரம்பிக்குது. முதல்ல சாரா, அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர்ல, மார்க்கஸ் எங்களுக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி இருந்தாரு. இப்ப நான் ஒரு கோட் புஷ் பண்ணி அது பிரேக் ஆனா தப்பு பண்ணுனது நான் தான். அந்த பழிய நான் தான் சுமக்கணும். இதுக்கு மேல இங்க வேலை செய்ய முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டி போனதும் அவங்களால அங்க இருக்க முடியல. அடுத்தது ஜேக். அவரோட ரெசிக்னேஷன் மென்டார்ஷிப் இல்லாததை பத்தி பேசுச்சு. அவர் தான் எனக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா என்னன்னே கத்துக் கொடுத்தாரு. ஏஐ எனக்கு பதில் சொல்லுது, ஆனா அது எனக்கு கத்துக் கொடுக்கல. நான் இங்க புதுசா எதையுமே கத்துக்கலன்னு சொல்லியிருந்தாரு. பாருங்க, புதுசா கத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. கடைசியா பிரியா. அவங்க இன்ஸ்டிடியூஷனல் மெமரிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசினாங்க. ஏஐக்கு நம்ம கம்பெனி பத்தின பழைய ஞாபகம் எதுவும் கிடையாது. நாம செஞ்ச தப்பெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால நாம திரும்ப திரும்ப அதே தப்பத்தான் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அவங்களும் வேலையை விட்டுட்டாங்க. ஓகே, இப்ப கணக்குக்கு வருவோம். அந்த $180,000 சேமிச்சதா சொன்னாங்களே, அதோட உண்மையான விலை என்னன்னு பார்க்கலாமா? ஆரம்பத்துல மிச்சம் பண்ணனதா நினைச்ச காசை விட பல மடங்கு அதிகமா செலவு வர ஆரம்பிச்சது.
முதல்ல அந்த ப்ரொடக்ஷன்ல நடந்த பிரச்சனைகளால முதல் 3 வாரத்துல ஏற்பட்ட நேரடி வருமான இழப்பு மட்டும் $248,000. யோசிச்சு பாருங்க, மார்க்கஸோட ஒரு வருஷ சம்பளத்தை விட இது அதிகம். அடுத்தது, வேலையை விட்டு போன அந்த 6 இன்ஜினியர்ஸ்க்கும் பதிலா புதுசா ஆள் எடுத்ததுக்கு அப்புறம் டீமோட புது வருஷ சம்பளம் $1.4 மில்லியன் ஆச்சு. அதாவது முன்னாடி இருந்த 1.2 மில்லியனை விட $200,000 அதிகம். சேமிக்க போய் செலவு தான் அதிகமா இருக்கு. இந்த முழு செலவையும் ஒரு பிரேக் டவுனா பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் பிரச்சனைகளால போனது $248,000. புதுசா 6 பேரை வேலைக்கு எடுத்ததுக்கான செலவு மட்டும் $240,000. இதனால கஸ்டமர்ஸ் போனதால வரக்கூடிய நஷ்டம் ஒரு $6,58,000. எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி பார்த்தா அந்த $1,80,000 சேமிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்குன்னு புரியும். தலையே சுத்துது இல்ல? இப்போ இந்த கதையோட முடிவுக்கு வர்றோம். கம்பெனி ஒரு இன்ஜினியரை வேலையை விட்டு தூக்கிட்டதா நினைச்சுது. ஆனா அவங்க உண்மையிலே எதை இழந்தாங்க தெரியுமா? அவங்க இழந்தது ஒரு மனித அல்காரிதம், அதாவது ஒரு மனுஷனோட மூளை. அவங்க வேலைய விட்டு தூக்குனது வெறும் ஒரு இன்ஜினியரை இல்ல, முன்னாடி நடந்த தப்பெல்லாம் ஞாபகம் வச்சிருந்த ஒருத்தரை, நம்ம சிஸ்டமோட விசித்திரமான குணங்கள்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை, ஜூனியர்ஸ்க்கு வழிகாட்டின ஒருத்தரை, தப்பான ஐடியாவுக்கு நோ சொன்ன ஒருத்தரை, ஏன் நடுராத்திரி 3 மணிக்கு ஒரு பிரச்சனைனா எழுந்து வந்து சரி பண்ற அளவுக்கு அக்கறை காட்டின ஒருத்தரை, இதெல்லாம் ஒரு ஏஐ செய்யுமா? இத இன்னும் சிம்பிளா பார்க்கலாம். ChatGPT மாதிரி டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ரிப்பீட்டடா வர்ற கோட் எழுதுறதுக்கு, சின்ன சின்ன விஷயங்களை விளக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஆனா அதுங்களால ஒருபோதும் இன்ஸ்டிடியூஷனல் மெமரி, மென்டார்ஷிப், ஒரு விஷயத்த சரியா தவறான முடிவு பண்றது, அப்புறம் அந்த ப்ராடக்ட் மேல காட்டுற அக்கறை, இதுக்கெல்லாம் பதிலா வர முடியாது. சிம்பிளா சொன்னா ஏஐ ஒரு கருவிதான், ஒரு மனுஷனுக்கு மாற்று கிடையாது. கடைசியா இந்த ஒரு கேள்விய நான் உங்ககிட்டயும் உங்க நிறுவனத்துக்கிட்டயும் கேக்குறேன். உங்க டீம்ல இருக்கிற சீனியர் இன்ஜினியர் ஒரு ஏஐயால செய்யவே முடியாத எந்த விஷயத்த செய்றாரு? நீங்க யோசிச்சு பார்க்க போற அந்த பதில தான் அனுபவமுள்ள ஒரு மனுஷனோட உண்மையான மதிப்பு அடங்கியிருக்கு.